திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி. யார் சொல்றா அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் சொல்றாரு. இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. திமுக வந்து பாஜகவோட நேரடியாவே கூட்டணி வைக்கும், அதுலலாம் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு யார் சொல்றான்னு பார்த்தா தாவேகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அண்ணா சொல்றாரு. நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஒருபோதும் நாங்கள் வந்து பாசிச பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு யார் சொல்றாருன்னா துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. இல்லைங்க, இந்த முறை என்டிகே கூட்டணியில வந்து இன்னும் சில கட்சிகள், மாற்று முகாமில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால வந்து வருகின்ற தேர்தலில் என்டிகே கூட்டணி பலமான ஒரு கூட்டணியா இருக்கும், நிச்சயம் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும், நான் வந்து சட்டமன்றத்தை நோக்கி வந்து நான் வந்து நடைபயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு. இல்லைங்க, நாங்க எப்போதும் புலி தனிச்சு தான் போட்டி, அதுபோல நாங்க வந்து 26லையும் 234 தொகுதியிலும் தனிச்சு தான் போட்டி, 117 ஆண்கள் 117 பெண்கள், அதுல 134 இடங்கள்ல வந்து 25 வயது முதல் 30 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு யார் சொல்றான்னு பார்த்தா நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பக்கூடிய அண்ணன் செந்தமன்னன் சீமான் அவர்கள் சொல்றாரு. உண்மையில் யார் யாரோடு தான் கூட்டணி, மாற்று முகாமில் இருந்து இடம்பெயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, எத்தனை முனை போட்டி 2026 தேர்தல் காலத்தில் வந்து எத்தனை முனை போட்டி இருக்கும், அப்படி இருப்பது யாருக்கு சாதகமானது, நடிகர் விஜய் அவர்கள் அண்ணன் சீமானோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா, பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெருநெருப்பு, பரவட்டும். தொடர்ச்சியா வந்து அரசியலை உற்று கவனிக்கிற, குறிப்பாக தமிழ்நாடு அரசியலை உற்று கவனிக்கிற அத்தனை பேர் மனதிலும் எழுகின்ற $1,000,000 கேள்வி என்னன்னா, 26 தேர்தல்ல எத்தனை முனை வந்து போட்டி இருக்கும், 4 முனை போட்டியா அல்லது 3 முனை போட்டியா, கடந்த காலத்துல கூட 5 முனை போட்டி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதான ஒரு கேள்வி கூட இருந்துச்சு. ஏன்னா வந்து திமுக தலைமையில ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கூட்டணி ஒண்ணு, விஜய் தலைமையில ஒரு அணி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில மொத்தம் வந்து 5 முனை போட்டி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. இப்ப சமீப காலமா நடக்கக்கூடிய செயல்பாடுகள், குறிப்பா வந்து பிஜேபி வந்து அதிமுகவோடு வெளிப்படையாக கூட்டணியை அறிவித்து விட்டது. எனவே வந்து 5 முனை போட்டிக்கு கட்டாயம் வாய்ப்பில்லை, 4 முனை போட்டி தான் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த 4 முனை போட்டி வந்து உறுதியா இருக்குமா அல்லது 3 முனை போட்டியா குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இதுதான் கேள்வி. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் வந்து வெளிப்படையாகவே சில காரணங்களோடய சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, திமுக வந்து மறைமுகமா வந்து பிஜேபியோட தான் கூட்டணி வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, 3 ஆண்டு காலமாக வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த அமலாக்கத்துறையின் ரைடுக்கு பின்பாக, சோதனைக்கு பின்பாக, இந்த டாஸ்மாக் ஊழல் முறைகேடு வெளிவந்ததற்கு பின்பாக வேக வேகமா வந்து டெல்லிக்கு போறாரு. முதல் வரிசையில நாட்டின் பிரதமர் மோடியை சந்திச்சு பேசுறாரு. தனியா ஒரு 5 நிமிடம் வந்து திரு சந்திரபாபு நாயுடுடைய உதவியோடு ஒரு 5 நிமிடம் வந்து பிரதமர்கிட்ட கலந்து பேசினாரு. அப்ப என்ன பேசினாரு, அதனால வந்து திமுக வந்து மறைமுகமாக பிஜேபியோட தொடர்புல தான் இருக்காங்க, கூட்டணிகளை தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எடப்பாடியார் சொல்றாரு. இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க, குறிப்பா வந்து பிஜேபியினுடைய தலைவர் இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் நேற்றைய தினம் வந்து அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல சிலர் கேள்வி கேட்கிறாங்க, பாமகவோட நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, பாமக வந்து எடப்பாடி தலைமையிலான இந்த அதிமுக கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறப்ப, வருவாங்க, விரைவில் ஒரு நல்ல பதில் வரும், கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி திரு நயினார் நாகேந்திரன் சொன்னார். கூடுதலா வந்து தேமுதிக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப சமீபமா வந்து ராஜ்யசபா இடத்துக்கான தேர்தல் வந்து வந்தது. அப்போ வந்து அதிமுக கூட்டணியில இடம் பெற்றிருந்த தேமுதிகவுக்கு வந்து ஒரு இடம், குறிப்பா வந்து தேமுதிகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு பிரேமலதா விஜயகாந்தினுடைய தம்பி திரு சுதீஷ் அவர்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்ல அதிமுகவுக்கான பிரதிநிதித்துவம் 2 சீட் அப்படிங்கிறதுல வந்து 1 சீட்டு தேமுகவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சாங்க. அது சொந்தமான பேச்சுவார்த்தையும் கூட நடந்தது. ஆனா முடிவு என்ன அப்படின்னா வந்து அப்படி இல்லை, தேமுதிகவுக்கு கொடுக்கல. இதனால ஒரு சின்ன அதிருப்தி நிலவுது. அந்த அடிப்படையில் தேமுதிக உங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டப்ப, அதற்கும் நயினார் நாகேந்திரன் வந்து இல்ல, வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நல்ல செய்தி வரும், நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாஜக அதிமுக
இப்ப வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் கூட வந்து பாமகவினுடைய தலைவர் திரு ராமதாஸ் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தாரு. சைதை துரைசாமியும் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. அப்ப சந்திச்சுட்டு வர்றப்ப இல்ல இது வந்து அரசியல் பேசல, நட்பு ரீதின்னு சொல்றாங்க. எந்த அரசியல் தலைவர் வந்து அரசியல் பேசிட்டு வந்து நாங்க வந்து அரசியல் பேசணும்னு சொன்ன தலைவர் யாரு? எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொன்னார். ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சுட்டு வெளியே வந்தப்ப என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டப்ப நான் கூட நினைச்சேன் எல்லோரையும் போல வந்து இல்ல சும்மா நட்பு ரீதியா பேசணும்னு சொல்லுவாரோன்னு நினைச்சோம். ஆனா அப்படி இல்லை. அண்ணன் எப்போதுமே வந்து அண்ணன் வித்தியாசமானவர் தான். உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் வெளிப்படையாக சொன்னார், நாங்க எல்லாமும் பேசணும், அதுல அரசியலும் பேசணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார். அந்த வகையில திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட நிச்சயமாக அரசியல் பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி என்பவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக அவரே சொல்லுவாரு, ஆம் நான் பாஜகவினுடைய ஆள் தான், நான் பாஜகவின் மேல்மட்ட தலைவரோட ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறேன். குறிப்பா கடந்த முறை திரு அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப காலை உணவு வந்து ஆடிட்டர் குருமூர்த்தியின் வீட்டுக்கே போய் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து உணவு சாப்பிட்டு வந்தார். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து நேரடியாக பாமகவே போய் அதன் தலைவர் திரு ராமதாஸ் அவர்களை வந்து சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட வந்து பாமக வந்து வருகின்ற 26 தேர்தலில் நிச்சயம் வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா வந்து போன தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ராமதாஸுக்கும் ஐயா சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனையே எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இல்ல நம்ம வந்து பாஜக கூட்டணிக்கு தான் போகணும்னு சொல்லி திரு அன்புமணி ராமதாஸ் சொன்னதாகவும் இல்ல திரு அதிமுக கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி திரு ஐயா ராமதாஸ் ஐயா சொன்னதாகவும் நீங்க பாஜக கூட்டணிக்கு மட்டும் பாமக போகலன்னா எனக்கு நீங்க கொல்லி வச்சுடணும் அப்படின்னு சொல்லி திரு அன்புமணி ராமதாஸ் சொன்னதாகவும் நாம சொல்லல, வெளிப்படையாக சில நாட்களுக்கு முன்னாடி திரு ராமதாஸ் அவர்களே சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து பாஜக கூட்டணி விருப்பமான தேர்வாக இருக்கின்ற பட்சத்தில் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக விருப்பமான தேர்வாக இருக்கிற பட்சத்தில் 26 தேர்தலில் ஏற்கனவே வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியை அறிவித்து விட்ட நிலையில் இப்போது வந்து ஐயா ராமதாஸுக்கும் சரி சின்னையாவுக்கும் சரி 2 பேருக்குமான தேர்வாக அந்த பாஜக அதிமுக கூட்டணி இருக்க போகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒருவேளை திமுக கூட்டணிக்கு பாமக போவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அது போல ஒரு வாய்ப்பு இருப்பதாக தெரியல. ஏன்னா திமுக கூட்டணியில திமுகவிற்கு அடுத்தபடியாக மிக வலிமையான நிலையில் இருக்கக்கூடிய ரொம்ப வலுவான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னா அது வந்து விசிக தான். அப்படி இருக்கக்கூடிய விசிகாவின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் வெளிப்படையாகவே பல முறை அறிவிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா விசிக வந்து ஒருபோதும் பாஜகவோடும் பாமகவோடும் கூட்டணி வைக்காது, பாமக இருக்கின்ற கூட்டணியில் விசிக ஒருபோதும் இடம்பெறாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு. அதனால திமுக கூட்டணியில் விசிகாவை வந்து விலக விடுவதற்கு விட்டு கொடுப்பதற்கு ஒருபோதும் தயாராக இருக்க மாட்டார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே போல விசிகாவும் வந்து எந்த சூழலிலும் அறிவாலயத்தை விட்டு நாங்கள் வெளியே வர மாட்டோம், நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படிங்கிறது தொடர்ச்சியான நம்ம பல தேர்தல்களை பார்த்திருக்கிறோம். அதனால விசிக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் பாமகவிற்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. சரி, அதிமுக பாஜக கூட்டணியை தாண்டி திமுக கூட்டணியை தாண்டி வேறொரு கூட்டணிக்கு செல்வதற்கு பாமகவிற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதற்கும் வாய்ப்பு இல்லை. அதனால பாமகவிற்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு வேற 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 கதவே இல்லைங்கிற அளவிற்கு வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக பாஜக அதிமுக பாமக இந்த கூட்டணி கிட்டத்தட்ட வந்து அது உறுதிதான். இதுல இன்னும் மிச்சம் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக கூட்டணி ஒருவேளை திமுக கூட்டணி முகாமுக்கு வந்து தாவுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம். ஏன் அப்படின்னா கடந்த காலத்துல வந்து தேமுதிக வந்து நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு, நாங்க இவங்களோட எல்லாம் வந்து நாங்க கூட்டணி வைக்க முடியாதுங்கிற மாதிரி இதுவரை எவரையுமே சொன்னதாக தகவல் இல்லை. ஏன்னா ஒரே நேரத்துல 3 முகாம்களோட கூட்டணி பேசிய வரலாறு எல்லாம் கூட தேமுதிகவிற்கு உண்டு. அதனால திமுக பக்கம் வந்து ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தேமுதிக கட்டாயம் வந்து திமுக கூட்டணியை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணியை தாண்டி அல்லது அதிமுக பாஜக கூட்டணியை தாண்டி வேறொரு முகாமுக்கு தாவுவதற்கு தேமுதிகவுக்கு வந்து வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதை தவிர செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தொண்டர்கள் வந்து சொல்றாங்க. அதனால வந்து தெளிவாக தெரிந்து விட்டது, திமுக தலைமையில ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி. மிச்சம் இருப்பது அண்ணன் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். கடந்த காலத்துல அவங்க வந்து விக்கிரவாண்டியில வந்து மிகப்பெரிய மாநாடு போட்டு திரு விஜய் அவர்கள் என்ன அறிவிச்சார் அப்படின்னா, நாம வந்து தனிச்சுதான் போட்டு
நம்ம தலைமையில தான் கூட்டணி அமைக்க போறோம், இன்னும் சிறு சிறு கட்சிகள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால அவங்களையும் நம்ம சேர்த்துக்குவோம் இல்லையா, அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவித்தாரு. ஆனா அதற்கான எந்த அறிகுறியோ வந்து அதுவும் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வந்து திரு விஜய் அவர்களை நம்பி, தமிழக வெற்றி கழகத்தை நம்பி கூட்டணி சேர்வதற்கு இந்த முகாமிலிருந்து இவர் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அந்த முகாமிலிருந்து அவர் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த முகாமில் இருந்தும் எவரும் போவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஒரே ஒருத்தர் வந்து தமிழ்நாடு ஏதோ முஸ்லீம் லீக்னு ஏதோ ஒரு கட்சி, திரு முஸ்தபான்னு நினைக்கிறேன், அவர் ஒருத்தர் மட்டும் முதலா போய் வந்து என்னைய வேற எங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால எனக்கு உங்க பக்கம் ஒரு சீட்டை போட்டு வைங்கன்னு சொல்லி துண்டை போட்டுட்டு வந்திருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால இப்ப வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, மீதம் இருக்கிற திரு விஜய் அவர்களுக்கு வந்து அந்த 2 கூட்டணிக்கும் போக முடியுமான்னு கேட்டா திமுக கூட்டணிக்கு உறுதியாக விஜய் போக முடியாது, போகவும் மாட்டாரு. மீதம் இருப்பது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக நம்மளும் பார்க்கிறோம். ஏன்னா வந்து கடந்த காலத்துல வந்து அதிமுகவை மிரட்டி பாஜக வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஆளாளப்பட்ட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவையே வந்து பிஜேபியால மிரட்டி கொண்டு வர முடியுது அப்படின்னா ஏன் விஜயை கொண்டு வர முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லைங்க, விஜய் அப்படிலாம் வந்து அசைஞ்சு கொடுக்குற ஆள் இல்லை, எவ்வளவு வலிமையான ஆள் தெரியுமா, வலிமையான தலைவர் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அண்ணன் விஜய்க்கு வரலாறு இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. இதே கடந்த காலத்துல வந்து கொடநாட்டுல போய் வந்து 2 நாளா காத்து கடந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து சந்திச்சு வருத்தம் தெரிவிச்சுட்டு வந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். கடந்த காலத்துல அதிமுகவிற்கு திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிய வரலாறும் நமக்கு தெரியும். அதனால எப்படி திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அதிமுகவோட கூட்டணி வச்சு சில சீட்டுகளை வாங்கி எதிர்கட்சி தலைவராக வந்தாரோ அந்த வரலாறை பின்பற்றி கடந்த காலத்தில் அதிமுகவிற்கும் பிரச்சாரம் செய்திருக்கின்ற திரு விஜய் அவர்கள் வருகிற தேர்தலில் போனால் ஒருவேளை சில சீட்டுகளை வாங்கி கொண்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகலாம். அப்படி போனா என்ன ஒரு கேள்வி எழும்னா, என்னப்பா திரு விஜய் சொன்னாரு பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொன்னாரு, அப்ப எப்படி பாஜகவோட கூட்டணி அப்படின்னு கேள்வி எழுந்தால் அதற்கும் பதில தயாரா வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சீச்சி நாங்க பாஜகவோடலாம் கூட்டணி இல்லைங்க, தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில தான் கூட்டணி, நாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் இருக்கிறோமே ஒழிய பாஜகவோட நாங்க கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுட்டு சீட்டை வாங்கிக்கிட்டு நிற்பதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் அண்ணன் விஜய்க்கு இருக்கிற அடுத்த ஒரே ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி தான். கடந்த காலத்துல அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல பரவலாக எல்லோரும் பேசிய பேசுபொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லோரும் விருப்பப்பட்டதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா விஜய் ரசிகர்களுமே விருப்பப்பட்டது, அண்ணன் விஜய் வர்றாரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு, அண்ணன் சீமானோடு ஒரு கூட்டணியை போட்டு இடங்களை பகிர்ந்து கொண்டு 26ல நின்று ஆட்சியை பிடித்து வந்து அதிகாரத்துக்கு வந்து 2 பேரும் வரணும், சீமானனும் விஜய் அண்ணனும் சேர்ந்து வந்து இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கணுங்கிற பெரிய எதிர்பார்ப்பு வந்து விஜய் ரசிகர்களுக்கும் இருந்தது, நாம் தமிழர்களும் சில பேருக்கு இருந்திருக்கலாம். அப்ப அண்ணன் விஜய்க்கு திமுக அதிமுக கூட்டணியை தாண்டி இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கூட்டணி. அப்ப ஒருவேளை அப்படி ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஆனா வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து வைக்கிற தத்துவம் இருக்கு இல்லையா, தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு, இரண்டும் ஒன்றல்ல, ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியாது, ரெண்டும் நேர் எதிர் துருவம் அப்படிங்கிற கருத்துல வந்து அண்ணன் விஜய் அவர்கள் உடன்படணும். அதை தாண்டி இன்னும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் உடன்படுகிற பட்சத்தில் நிச்சயமாக நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது அத்தனையும் தாண்டி கடைசியாக அண்ணன் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவர் தொடர்ச்சியா அண்ணன் சொல்லிட்டே வர்றாங்க, எல்லோருக்கும் தெரியும் தனிச்சுதான் நாம் தமிழர் கட்சி போட்டிங்கிறத. அதை இப்ப கடைசியாக நடந்து முடிஞ்ச மே 18 கோவை கொடிசியா கூட்டத்திலையும் கூட அது ஒரு பேரறிவிப்பாகவே அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சுட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னதை போல 117 ஆண்கள் 117 பெண்கள், இந்த 234 பேர்ல 134 பேர் வந்து 25 வயதுல இருந்து 30 வயதுக்கு உட்பட்ட இள வயது பிள்ளைகளாக பார்த்து நம்ம கொடுக்க போறோம். கட்டாயம் வந்து 26ல வந்து நம்ம அதிகாரத்தை நோக்கி நம்ம நகர போறோம் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இதுதான் அரசியல் சூழலாக இருக்கிற இந்த சூழலில் இனி தேர்தலுக்கு வெறும் 10 மாத காலம் தான் இருக்கிறது. இந்த 10 மாத காலத்துல இந்த கூட்டணி எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜனவரிக்கு முன்பாகவே வந்து இறுதி வடிவத்துக்கு வந்துடும். அந்த இறுதி வடிவம் வந்ததற்கு பின்பாக இன்னும் தெளிவாக நம்மளால சொல்லிட முடியும் எத்தனை முனை போட்டி, இத்தனை முனை போட்டியில் இந்த களம் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதையும், நாம் தமிழருக்கான வாய்ப்பு இன்னும் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்பதையும் வருகின்ற ஜனவரி மாதம் வந்து
அந்த திராவிட கட்சிகளுடைய கூட்டணி இறுதி வடிவத்திற்கு வந்ததற்கு பின்பாக நம்மளால் இன்னும் விரிவாக, இன்னும் விளக்கமாக, இன்னும் தெளிவாகவே நம்மால் சொல்ல முடியும்.